ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு ஸ்வீட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். பனானா வச்சு எப்படி ஈஸியாக அல்வா செய்யலான்றதை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பனானா அல்வா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 8 பனானா எடுத்துக்கலாம். அந்த 8 பனானையும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் பனானாவை. அப்போ தான் அல்வாவோட டெக்ஸ்சர் நமக்கு நல்லா கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் 400 கிராம் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். அது லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி அதை பாவு காய்ச்சிக்கலாம். தண்ணி நிறைய சேர்த்துடாதீங்க, அப்புறம் அல்வாவோட டெக்ஸ்சர் கரெக்டாக வராது. இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இந்த பனானா பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க, அடி பிடிச்சிடக்கூடாது. இப்போ இதில் கீ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், அந்த அடி பிடிக்காத அளவுக்கு, அந்த அல்வா பதம் வர அளவுக்கு. ஸோ நம்ம கீ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணலாம். இப்போ அல்வா நல்லா திக்காக ஆரம்பிக்குது. இந்த டைமில் நம்ம ஏலக்காய் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் போட்டு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 100 கிராம் கேஷ்யூ நட்டை அதில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரை பண்ண கேஷ்யூ நட்டை அந்த அல்வாவில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ மறுபடியும் கீ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம், அந்த அல்வா பதம் வர வரைக்கும். இப்போ அந்த கீலாம் நல்லா வெளியே வந்து அந்த அல்வா பதத்துக்கு வந்துடுச்சு. பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ இதை ஒரு ட்ரேயில் மாற்றணும். நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் பார்த்திங்கன்னா, ஒரு சில்வர் ட்ரே இல்லை அலுமினியம் ட்ரேயில் இந்த அல்வா மாற்றிடுங்க. மாற்றிட்டு அழகாக ஷேப்பை கட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பட்டர் ஷீட் போட்டு ஒரு ட்ரேயில். இப்போ இந்த அல்வாவை இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த ட்ரேவில் ஆட் பண்ணதுக்கப்புறம் மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுங்க. அப்புறம் ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி அல்வாவை இந்த மாதிரி சமமாக்கி விடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 2 to 3 ஹவர்ஸ் அப்படியே விட்டுருங்க, அது ஆறட்டும். அப்போ தான் அதை கட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஆறதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிவிடுங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஷேப்பாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஒரு சூப்பரான பனானா அல்வா ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பனானா அல்வா நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி டேஸ்ட்டில் நீங்கள் அல்வா சாப்பிட்டே இருக்க மாட்டீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் வேறு ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். சைனிங் ஆஃப், உங்கள் ராம்.